இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் திருவிவிலியத்தின் ஞான நூல்களின் ஒன்றான நீதிமொழிகள் நூலை சுருக்கமாக அறிந்து கொள்வோம். நூல் அறிமுகம். நீதிமொழிகள் நூல் ஒழுக்கத்தையும் சமயத்தையும் சார்ந்த போதனைகளின் தொகுப்பாகும். இவை சொற்கோவை, பழமொழி ஆகிய வடிவங்களில் அமைந்துள்ளன. பெரும்பாலான போதனைகள் நமது அன்றாட வாழ்வையும் நடைமுறை அனுபவங்களையும் அடிப்படையாக கொண்டவை. அதனால் இந்த நூல் எல்லா காலத்திற்கும் நம் வாழ்க்கைக்கு பொருந்தும் ஞான நூலாக விளங்குகின்றது. நூலின் மைய செய்தி: இந்த நூல் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்பதாகும். இதன் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், உண்மையான ஞானம் கடவுளை மையப்படுத்தி வாழ்வதிலிருந்தே தொடங்குகின்றது என்பதை இந்த நூல் நமக்கு வலியுறுத்தி கற்பிக்கின்றது. வாழ்க்கை போதனைகள். நீதிமொழிகள் நூல் குடும்ப உறவுகள், பொருளீட்டு முயற்சிகள், சமூக உறவுகள், தன்னடத்தை, நன்னடத்தை, சுய கட்டுப்பாடு பற்றி கற்பிக்கின்றது. மேலும் மனத்தாழ்மை, பொறுமை, ஏழையின் பால் அன்பு, மாறாத நட்பு போன்ற உயர்ந்த மனித பண்புகளை வளர்க்க அழைக்கின்றது. நூலின் பிரிவுகள். நீதிமொழிகள் நூல் 4 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதி ஞானம் பற்றி புகழ்வுரை, அதிகாரம் 1 முதல் 9 வரை கடவுளுக்கு அஞ்சும் வாழ்க்கையை பற்றி போதிக்கின்றது. இப்பகுதி. இரண்டாம் பகுதி சாலமோனின் நீதிமொழிகள், அதிகாரம் 10 முதல் 29 வரை நமது அன்றாட வாழ்வியல் ஞானத்தின் நடைமுறை பயன்பாட்டை காட்டுகின்றது. மூன்றாம் பகுதி ஆகூரின் மொழிகள், அதிகாரம் 30 மனித அனுபவத்தில் இருந்து வரும் ஆழ்ந்த ஞானத்தை வெளிப்படுத்துகின்றது. நான்காம் பகுதி பல்வேறு சொற்கோவைகள், அதிகாரம் 31 முழுமையான ஒழுக்கமிக்க வாழ்க்கையின் உருவத்தை எடுத்துரைக்கின்றது. இப்பகுதி. முடிவுரை. நீதிமொழிகள் நூல் நம்மை ஞானமாக சிந்திக்கவும், நேர்மையாக வாழவும், கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை நடத்தவும் வழிகாட்டும் நூலாகும். ஆண்டவரிடம் அச்சங்கொண்டு இறை ஞானத்தை பெற்று நமது வாழ்க்கையை ஒளிர செய்யும் ஞான விளக்காக வாழ இந்த நூல் நமக்கு கற்பிக்கின்றது, நமக்கு வழிகாட்டுகின்றது. ஆகவே இறைவனுக்கு பணிந்து அச்சத்தோடு வாழும் வாழ்வே உண்மையான ஞானமாகும். மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாவல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.